Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக விட்டீங்க நீங்க, நியாயமே இல்ல. அதிமுக உங்களை விட்டுருச்சு சார். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்துல வந்து கலந்துக்கிறதுக்காக. இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை ரெய்டு நடந்துச்சு, அதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இப்ப அவரும் டெல்லிக்கு போயிருக்கார். ஸ்டாலினுடைய டெல்லி விசிட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதிமுக என்ன விடாது. அதிமுக நான் விட மாட்டேன். ஒரிஜினல் அதிமுக. ஆகவே அதுக்கு நான் பதில் சொல்லி அதிமுக புகழேந்தி அதிமுக என்ன ஜெயலலினி. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நியூஸ் என்னன்னா, பழனிசாமி மாதிரி திருட்டுத்தனமா போகலையே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் வந்து நிதி ஆயோக் மீட்டிங்ல கடந்துக்கிறேன்ட்டு போயிருக்காரு. தப்பு என்ன இருக்கு? போனவர் போய் இறங்கிட்டாரு. நான் அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்திருக்கேன் நான் போயிருக்காரு. அதை பார்க்கவே இல்லை. கட்டண பின்னாடி பாக்குறதுன்னு சொல்லிட்டு போனாரா? நான் வந்து திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் சப்போர்ட்டா இப்போ உட்காந்து நியாயம் பேசிட்டு இல்லை. நான் பேசுறது எடப்பாடி பழனிசாமி சொன்னதை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு இப்படி அங்க அதுக்குதான் போனாரு, டாஸ்மாக் அட்ஜஸ்ட் பண்றதுக்குன்னா. அப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்ல. இவங்களுக்கே ரொம்ப ஈஸியா சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுது எல்லாமே. அவரு அதிமுக ஆபீஸ பார்க்க போனேன். அதுக்கு முன்னாடி 3 கார் மாறினேன். 1.5 மணி நேரம் அமித்ஷா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏன் டெல்லிக்கு வந்தீங்கன்னா, அதெல்லாம் வேற வேலையா வந்திருக்கேன் சார், நான் யாரையும் பார்க்க வரல. காலையில வரைக்கும் இருப்ப, காலையில இருந்தா உங்கள்கிட்ட பேசுறேன் போலாம், நீங்க நான் எந்த அமித்ஷாவையும் பார்க்க வரலன்னு அவரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி அவர் கூட்டத்துக்கு கூட்டாங்க போனார். இப்ப பெரிய காமெடி என்னன்னா, இஸ் மீட்டிங் ரைட் நீங்கள் பேசிட்டு இருக்கப்போ இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய மதர்வர் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வீட்டுல இருக்காருன்னு எனக்கு நியூஸ் பார்த்தேன். ராகுல் காந்தியை மீட் பண்ணிருக்காரு. ராகுல் காந்தி மீட் பண்ணியிருப்பாரு. நான் ஒரு சமயம் இப்ப ஏதாவது மாத்திட்டாங்களான்னு தெரியல. 1 ஹவர்ல வந்து இந்த அமலாக்கத்துறைக்கெல்லாம் தலைவியா சோனியா காந்தியா ராகுல் காந்தியா ஏதாவது மாத்திட்டாங்கன்னு தெரியல. இந்த ஒரு பினான்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பினான்ஸ் கமிட்டிக்கு யார் தலைவரா இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எதிர்கட்சி தலைவர் தான் தலைவரா இருப்பார். ஒரு கமிட்டியே இருக்குங்க. அந்த கமிட்டியில போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. அந்த கமிட்டி அவங்க தான் நடத்துவாங்க. அதுல எம்பிங்க எல்லாம் வந்து கமிட்டியினுடைய மெம்பர்ஸா இருப்பாங்க. அது எப்பயுமே ஒரு ஒரு நடைமுறை விட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது அமலாக்கத்துறை இப்போ அங்க கொடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா அமலாக்கத்துறை மாட்டிக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா அதை நாடி போக வேண்டிய ஒரே இடம் ஹோம் மினிஸ்டர். அதை நிர்வகிக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இறங்கின உடனே பழனிசாமி மாதிரி வேற காரை வர சொல்லி தனியா சந்திக்கணும்னு இந்த முதலமைச்சர் போயிருந்தா நம்ம கூட தப்பு பயப்படுறாரு, இவரு ஓடி ஒளியறாருன்னு சொல்லலாம். பட் இல்லையே, அவர் இறங்கி அந்த அது என்ன என்டிஏ அப்படின்னு அவங்களும் இந்தியா கூட்டணி இவங்களும் வச்சிருக்க இந்தியா கூட்டணியுடைய வழி நடத்தக்கூடிய அந்த தலைவர்களை தானே போய் பாக்குறாரு. அப்ப அவரு சிஎம் கரெக்டா இருக்காரு தானே அர்த்தம். இல்ல சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, இதுக்கு முன்னாடியும் வந்து நிதி ஆயோக் கூட்டம் எல்லாம் நடந்துச்சு, அப்ப நீங்களும் கலந்துக்கல, உங்க பிரதிநிதிகளையும் அனுப்பல. போன வருஷம் வந்து வீராவேசமா பேசுனீங்க, தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து கொடுக்கல, பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய பேரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிட்டீங்க. இப்ப போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய நிதி எல்லாம் வந்துருச்சா, இல்ல வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல என்ன தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்களை அள்ளி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அந்த கேள்வியில் ஒரு லாஜிக் இருக்க தானே செய்யுது. கீழே ஒரு வரி கொடுக்க வேண்டிய பணத்தை தமிழ்நாடு மக்கள் பணம், நானும் ஓட்டர் தான் இங்க வரி கட்டிட்டு இருக்கேன். என் பேரு பழனிசாமின்னு பேரு, முன்னாள் முதலமைச்சர். ஆகவே கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழுங்கா குடியா. நீ திரு ஸ்டாலினுக்கு கொடுக்கல, முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்குற. அந்த பணத்தை உடனடியா மத்திய அரசு ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது வந்து மாற்றாந்தாய் மனப்போக்கூட நடந்துக்கிறீங்க, தப்பான விஷயம்னு சொல்லி சொல்லாம ஏன் அந்த வரியை காணாம போச்சு? இது யார் வீட்டு பணம் சார்? அவர் என்ன ஸ்டாலின் வீட்டு பணமா? அது தமிழக பணம் சார், தமிழக மக்கள் பணம். அதையும் கேட்க மாட்டேன்றாரு. இல்ல சார், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட விவகாரத்துல வந்து அவர் சொன்னதை நீங்க முற்றிலுமா நிராகரிக்கிறீங்க. ஆனா இங்க வந்து டாஸ்மாக் தொடர்பா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துது,
ஒரு ரெண்டு முக்கியமான பெயர்கள் வந்து அடிபடுது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் வந்து எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. அப்போ முதலமைச்சருடைய பயணம் வந்து ஆப்வியஸா ஒரு டவுட்டை கிரியேட் பண்ண தானே சார் செய்யும். டவுட்டை கிளியர் பண்ணதோ இல்லையோ, நான் உங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். ம். ரொம்ப யூ ஷுட் கம் டு நோ, வெரி இம்பார்ட்டன்ட். ஜெயலலிதா ஒரு அறிவாய்ந்தவர். அது முக்கியமான ஐபிசியில் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. நாடு பூரா பார்க்கும். சும்மா ஷார்ட்ஸே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் போச்சு லாஸ்ட். ம். தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். நான் டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லவே இல்லை. ம். ஐ எம் நாட் சேயிங். டாஸ்மாகில் ஊழல் பயங்கரமா நடந்திருக்கு. அதை யார் மறைச்சாலும் தப்பு தான். எங்க ஆரம்பிச்சது தெரியுமா ஜெயலலிதா? ம். 2016. முதல்ல அது மினிஸ்டர் தங்கமணிக்கு முன்னாடி இருந்தது ரத்த மிஸ்டர் விஸ்வநாதன். ரத்த விஸ்வநாதன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். நீங்க பேட்டியெல்லாம் எடுத்திருப்பீங்க. அவர் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு ஆள் வர்றாரு. ம். வந்துட்டு ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் கூட்டு வர்றாரு. நான் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அவர் வீட்டுக்கு போனா அவரும் விடாம பேசிட்டு இருப்பாரு. ஒரு பாட்டிலுக்கு வச்சு வித்துட்டாரு. ₹3 அதிகமா வச்சு ஒரு பாட்டிலுக்கு வித்துட்டாரு. இது ஒரு தப்புன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் சஸ்பென்ஷன் இருக்காரு ம். நம்ம கட்சிக்காரரு. அப்போ மினிஸ்டர் ஏன்னா இது கொஞ்சம் கவனிங்க இந்த கேஸ்ன்னு என்கிட்ட சொன்னார். கவனிச்சா ரொம்ப காமெடியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ₹3 வச்சு வித்தது, வெறும் ₹3 ஒரு பாட்டில் வச்சு வித்தது ஒரு பெரிய குற்றமா நான் கூட நினைச்சது உண்டு. ம். அப்ப மினிஸ்டர் என்ன பண்ணாரு, ஆனா இதை பாருங்கண்ணே, புகழேந்தனை பாருங்கண்ணே. அவனை கூப்பிட்டாரு உள்ள, இங்க வாப்பா, எவ்வளவு பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பாரு. அப்பதான் எனக்கு ஷாக் ஆச்சு. 3000 பாட்டில் தான். ம். எவ்வளவுங்க? 3000. 3000 பாட்டில். ம். 3000 பாட்டில் ₹3. இப்ப எவ்வளவு சார் ஆச்சு? ₹9000. 9000 ருபீஸ். அப்புறம் 9000 ருபீஸ் இவன் 3000 பாட்டில் இவனே சொல்றான். ₹3 வச்சு வித்தன்றான். அப்ப எவ்வளவு ஆச்சு? ₹9000 இவன் அடிச்சிருக்கான். அவன் ஒருத்தன் அந்த பாட்டில்ல அடிச்சது 9000. இவன் கடை ம். கடை பேரு நம்பர் எல்லாம் கேட்டாரு. ம். அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 2,70,000. 12 மாசத்துக்கு 2,70,000. 2,70,000 அப்படியே 12 போடுங்களேன். ம். 12 24 12 84 32,40,000. கரெக்டுங்களா? 32,40,000. ஓகே சார். ம். per annum இன்கம் சார். ம். ஒரு ₹3 பாட்டில் அடிக்கிறவனுக்கு per annum இன்கம். இது எங்க ஆரம்பிச்சது? விஸ்வநாதன் சார் கண்டுபிடிக்கிறார். இவ்வளவு ஊழல் அப்ப இல்ல. ம். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக்ல இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி முன்னாடியே அவரை கண்ணா பின்னாடி திட்டி, ம். அப்ப நீ ஒருத்தன் இப்படி பண்ற, பெரிய பணக்காரனா இருப்பான், ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம முன்னாடி நின்று ம். டிராமா பண்றான் புகழேந்தனா அப்படிங்கிறாரு. நான் அதை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டேன். கரெக்ட், அப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி. சார் ஜெயலலிதா, நீங்க ஒன்னே ஒண்ணு கவனிக்கணும் ஜெயலலிதா. 5000 சொச்சம் கடை இருக்கு மொத்தம். ம். எவ்வளவு கடை இருக்கு? 5,000 வருஷம் கடை. 5329 ஷாப்ஸ். மூணுது போக, திறந்தது போக 5329. ஒரு கடையில ஒரு சின்ன விஷயத்துல நீங்க இவ்வளவு கண்டுபிடிச்சீங்கன்னா, அது அவர் சொல்றாரு, இது ₹3 கேஸ், ம். அப்புறம் ₹4 கேஸ் இருக்குமா, ம். அப்புறம் ₹5 கேஸ் இருக்குமா, ₹6 கேஸ் இருக்குமா. இத வந்து அவரு விவரமா சொல்லி, அப்ப போட்ட வழக்குகள் தான் 44 வழக்குகள்ல கிட்டத்தட்ட 35 36 வழக்குகள் அப்ப போட்ட வழக்குகள். நல்லா கவனிங்க. ம். இப்பதான் நீங்க எடப்பாடி பழனிசாமி விஷயத்துக்கு நான் ஏதோ அப்போச போறேன்னு பேச போல, இவங்களுக்கு நான் சப்பக்கட்டு கட்டல. ம். அப்போ இவ்வளவு டாஸ்மாக் கடைகள்ல, சில்லறை கடையில இவ்வளவு கொள்ளைகள், மக்கள் பணம், அவன் தெரியாம போய் குடிக்கிறான், அவன் குடிச்சு அழியறான், அழியிறவன் இந்த கவர்மெண்ட்டுக்கு அவன் குடிச்சு அழியறதுல இவன் கொள்ளடிக்கிறான். இது அப்ப நடந்தது. அதுக்கு பின்னாடி தங்கமணி வந்தார். அவர் தான் இதுக்கு மூல காரணமே. அதுதான் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதை தான் இடி பிடிச்சாங்களாம். ம். தங்கமணியும் சேர்த்து பிடிச்சதா சொல்றாங்க. ம். இதுல பிரச்சனையே அங்கதான் போயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க ஜெயலலிதா. நான் சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும், அப்புறம் நீங்க என்ன கிராஸ் பண்ணுங்க. தங்கமணி தான் மெயின். ஏன்னா கொரோனா டைம்ல கட்டையை கட்டி கியூல நிறுத்தி அப்ப கூட டாஸ்மாக மூடாம வித்து சாதனை பண்ணவர் தங்கமணி தான், வேற யாரும் இல்லை. ரொம்ப சைலண்ட் இல்லை, அழகா பண்ணுவார் அவர் தொழிலை. அழகா பண்ணி சம்பாரிச்சுட்டு இருந்தாரு. இது நாடறிந்த உண்மை. அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி அறிவாய்ந்தவர். அவரை விட்டீங்கன்னா விஞ்ஞான ரீதியான ஊழல்ல பிச்சை எடுக்கணும் அவர்கிட்ட. அவர் அதுக்கு பின்னாடி பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா, கொஞ்சம் நவருங்கடா. நீங்க ₹3 ₹4 ₹5 எல்லாம் கை வைக்காதீங்க. இல்ல செகண்ட்ஸ் சேல்ஸ் எல்லாம் இருக்கு, பில் இல்லாம நேரடியா சப்ளை பண்ணலாம், ம். மேனுபேக்சர் வச்சு அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஒரு ₹10 எக்ஸ்டென்ட் போயிட்டார். யாரு? செந்தில் பாலாஜி. அதான் சார் இப்ப நடக்குது. இப்ப நான் நடக்கலன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட வந்துட்டேன். இப்போ இடியினுடைய அந்த இடி வந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் உள்ள வருவாங்க. ஒரு வேற ஒரு ஏஜென்சி புக் பண்ண எஃப்ஐஆர்ல தான் வந்து இடி உள்ள வரும். ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு தான் உள்ள வருவாங்க.
அப்படி இடி வந்து இதுல பிரெடிகேட் அஃபென்ஸா காட்டினது எல்லாமே ஏடிஎம்கே பேரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு கிளைமும் இருக்கு. நீங்களும் வந்து அதை சொல்றீங்க, இதெல்லாம் வந்து தங்கமணி அமைச்சரா இருக்கும்போது போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்னு. அப்படின்னா இது வந்து இல்ல பாதிக்க விஸ்வநாதன். நத்தம் விஸ்வநாதன் இருந்து நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி இவங்க அமைச்சர்களா இருந்தப்போ போடப்பட்ட எஃப்ஐஆர். சோ இதுல பாதிக்கப்பட போறது நத்தம் விஸ்வநாதனும் தங்கமணியும் தானே. நத்தம் விஸ்வநாதனையும் தங்கமணியும் காப்பாத்துறதுக்கு கபில் சிபலும் முகுல் ரோஹத்கியும் வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கரெக்ட். அப்பியர் ஆகுறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு. நத்தம் விஸ்வநாதனையும் எக்ஸாக்ட். தங்கமணியையும் காப்பாத்துறதுக்காக வந்து கபில் சிபலையும் முகுல் ரோஹத்தையும் வந்து ஃபீஸ் பே பண்ணி டிஎம்கே கவர்மெண்ட் கூட்டு வந்துச்சு. ஐம் நாட் சேயிங், நான் சொல்லவே இல்லையே. ம். என்ன அர்ஜென்சி இப்போ? ம். நீங்க சொன்ன 2016 போடப்பட்ட வழக்குகள் 2025 வரைக்கும் பெண்டிங் இருக்குமா? ம். 8 வருஷமா இந்த வழக்கை முடிக்க மாட்டீங்களா? ம். டிஸ்மிஸ் பண்ணி வெளியில அனுப்ப மாட்டீங்களா? ம். காலகாலமா அந்த வழக்கு அப்படியே பெண்டிங் இருக்குமா? கொடநாடு கேஸ் மாதிரி. என்னங்க நியாயம்? சார் இப்ப என்னங்க நீங்க நியாயம் யாருக்கு இது? தான் சார் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஸ்டார்டிங்ல இல்ல ஏதோ உங்களுக்கு, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது பேசுற மாதிரி ஆரம்பிச்சீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு கேள்வி கேக்குறீங்கன்னா, ம். நான் ஏதோ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு புகழேந்தின்னு ம். நீங்களா நினைச்சிட்டு ஆரம்பிச்சீங்க. ம். நான் என்ன சொல்றேன், இப்பயும் ஊழல் நடந்திருக்கு. ம். ஊழல் ரோகத்தையும் அர்ஜென்டா இவரு கபில் சிபலும் சேர்த்து ஆர்கியூ பண்ணது நீங்க சொன்னதுதான். நீங்க சொன்னது கரெக்ட். டிவிஎஸ்சி ஃபைல் த கேஸ், டிவிஎஸ்சி டேக்கன் ஓவர் எவ்ரிதிங், ம். என்கொயரிஸ் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. எவ்வளவு நல்லா போகும் அப்படிங்கிறது இந்த அமலாக்கத்துறை கேட்கல. அது டைம் கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த என்போர்ஸ்மெண்ட் நல்லா கவனிங்க. இந்த என்போர்ஸ்மெண்ட் இடி, நான் கேட்கிற ஒரே கேள்விதான், எவனாலையும் இந்த நாட்டில் பதில் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரதம மந்திரியோ உள்துறை அமைச்சரோ யாரும் பதில் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஆள் மாநிலத்திலாம் இந்த ஊழல் நடக்கலையா? ஏன் ஒரு 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 ஆள் இந்த இடி வந்து ரைடு விடாதா? என்போர்ஸ்மெண்ட் பிஜேபியில் இருக்க தலைவர்களை எல்லாமே உத்தம புத்திரர்களா? ஆக நீங்க படையெடுத்துட்டு வந்து ரைடு விட்டு கெலட்டா பண்ணி இதை காரணமா வச்சு ஆரம்பத்திலிருந்து 44 எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து அதுல போயிருக்கணும் அப்படின்னு கேட்குது உச்ச நீதிமன்றம். அதுக்கு நியாயமான கேள்விதான். ஆனா நான் சொன்ன கணக்கு வழக்குலாம் என்ன உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியாது. ஆனா அர்ஜென்டா போய் முகல் ரோட்டையும் ஹாலிடேஸ் கோர்ட், இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய ஹாலிடே கோர்ட் ஆரம்பிச்சிருச்சு இப்போ. அப்போ அதுல போய் அர்ஜென்டா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை யாரை காப்பாத்துறதுக்குன்னு நீங்க கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. என்ன அர்ஜென்ட்? விசாரிக்கட்டுமே. லெட் தம் ஸ்டார்ட் என்கொயரி, ஃபேஸ் பண்ணுவோம் யார் யார் பண்ணியிருக்கான்னு. பண்ணவன் எல்லாம் சரி சார், அது ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் இல்லை, புகழேந்திக்கே. இவன் டாஸ்மாக்ல கொள்ளடிச்சிருந்தா ஜெயிலுக்கு போட்டும். அதுல அதுல இருந்து தப்பிச்சு வர்றதெல்லாம் நியாயம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை சார். நீ கேட்ட கேள்வி சரிதான். ஆனா ஆரம்பிச்சு வச்சது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி. இப்போ புகழேந்தி சார் வந்து என்ன சொல்ற வர்றாரு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன ஸ்டாலினை மட்டும் குறை சொல்லாதீங்க, எடப்பாடி பழனிசாமி தங்கமணியும் சேர்த்து விசாரிங்கன்னு சொல்றீங்க. அங்கதானே வரீங்க? சார் வித்திட்டவர்கள் அவர்கள் சார். ம். அதான் வித்திட்டு அவங்களையும் அறுவடை சேர்த்து பண்ணது விசாரிக்க சொல்றீங்க. வித்திட்டவர்களும் அறுவடை செய்தவர்களும் அவர்கள். தொடர்ந்து அது நடக்கிறதுன்னு சொல்றேன். ம். அதை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்குதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி இடி உள்ள வந்துருச்சு, எவிடன்ஸ் இல்லாம வராதுன்னா அப்புறம் எப்படி ஸ்டே கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்துல? ம். ஸ்டே எப்படி கிடைச்சது இப்போ அர்ஜென்ட்டுக்கு? ம். அந்த கோர்ட்ல போய் ஸ்டே கொடுக்க வேண்டிய, சீப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ம். அதான் ஆஃப்டர் த வெக்கேஷன் ம். the duty to prove this enforcement. பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குன்றதை இடி ப்ரூவ் பண்ணணும். ஆமா சார், பிரைமா பேசி இருக்கு. ஆனா செல்ல புடுங்கிட்டாங்க, லேப்டாப்பை புடுங்கிட்டாங்க, ராத்திரிலாம் விசாரணை பண்றாங்க. இது தொழிலா போச்சு இடிக்கு. செவிலேறி பிரிக்கிறது, லேப்டாப்பை தூக்கிட்டு போறது. இடி வர்றதுன்னா ஏதோ மிலிட்டரி வர மாதிரி ஆயிப்போச்சு ஜெயலலிதா. ஒரு காலத்துல இந்த இடி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த இடி இருக்கிறது நாடு பூரா தெரியும். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போறவன இடினா சொல்லுவான் என்போர்ஸ்மெண்ட் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த இடி வந்து கேவலமா எல்லா இடத்துலயும் யார் ஆகலையோ அவங்ககிட்ட தான் போகுது. யார் வேண்டியவங்களோ அவங்ககிட்ட போகாது. இது பேர் இடி பேரை மாத்திக்கலாம். என்னன்னு சார்? இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீர விளையாட்டு அணின்னு ஒண்ணு ஏற்படுத்தி இந்த இடி பேரை அங்க கொடுத்துடலாம். ஏன் அதுல யாருமே கிடைக்க மாட்டாங்களா? என்ன நியாயம்? ஆகவே சப்பகட்டு கட்டுறோம், தன்னை காப்பாத்திக்கணும்னு ஊழல் இருந்து நினைச்சா லாஸ்ட் பர்சன். அது தவறு, அது செய்யக்கூடாது. தட் இஸ் நாட் ஹராஸ்மெண்ட். ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட் எல்லாம் போயிடுச்சு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். உங்க லிமிட்டை தாண்டி போறீங்க, கிராசிங் த லிமிட்ஸ், ஆல் த லிமிட்ஸ். நீங்க வந்து ஹராஸ்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா பண்றீங்க நீங்க? ஒரு கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டையே கம்ப்ளீட்டா அந்த எம்டியை தூக்குறீங்க, மினிஸ்ட்ரிட்ட போகணுன்றீங்க, எல்லா வேலையும் பண்றீங்க. அந்த கீழே நடந்த எஃப்ஐஆரை பத்தி நீங்க அதை பத்தி கவலையே படல. தேர்ஃபோர் யூ ஃபவுண்ட் சம்திங் ராங், யுவர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டோட்டலி ராங். அந்த முடிவுக்கு இந்த கோர்ட் வந்துருச்சா இல்லையா? ஜெயலலிதா சொல்லுங்க பார்ப்போம். ஆக இந்த டாஸ்மாக மூடிட்டு போங்க சார். ஏன் இதெல்லாம்? ஸ்டாலின் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சர்.
வேண்டாம் இது கெட்ட பேர் வருது இல்ல. இதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காம நீங்க சாராய ஆலயம் நடத்த முடியாது. ஜெயலலினி மூடு, நீயாவது மூடு. அதே கொரோனா காலத்துல கர்நாடகாவில் பிஜேபி இருந்தப்போ எல்லா கடையும் திறந்துதான் இருந்தது. இவங்க மாத்தம் உத்தம புத்திரர்கள் இல்ல பிஜேபி. சோ இப்போ போட்டு எங்க மாட்டுவான் எதிர்கட்சி? டி கே சிவகுமார் மாட்டார், அங்க பார்த்தா கவிதா மாட்டாங்க ஆந்திராவில், அங்க பார்த்தா டெல்லியில மாட்டாங்க. இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது இல்ல, அது தவறுன்னு சொல்ல வரேன். நீங்க எய்ம் பண்றதுக்கு இடியை பயன்படுத்தாதீங்க, நியாயமான நடவடிக்கையில இறங்குங்கன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. சோ இல்ல நீங்க சார், என்ன இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க? இல்ல கன்ஃபியூஸ் ஆகல. டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சு அப்படிங்கறது வந்து ஒத்துக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க. பாட்டிலுக்கு 3 ரூபாய் வாங்குனது வந்து நத்தம் விஸ்வநாதன் அமைச்சரா இருந்தப்பன்னு சொல்லிட்டு. நத்தம் விஸ்வநாதன் அமைச்சரா இருந்த காலகட்டம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பவே 3 ரூபானா இப்ப 10 ரூபா வரைக்கும் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன கணக்குக்கு 10 ரூபா போட்டா எங்கேயோ போதே. செந்தில் பாலாஜி 10 ரூபான்றதுல நாடு பூரா பேசிக்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். செந்தில் பாலாஜி விட்டீங்கன்னா 10 ரூபா இல்ல 100 ரூபாய்க்கு போயிடுவார் அவரு. அவர்கிட்ட வேற கணக்கு இருக்கு என்கிட்ட. அதை நேரம் வரும்பொழுது அந்த ஜெயலலிட்டே உட்காந்து நான் சொல்றேன், அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அங்க அடிச்சது எவ்வளோ அதெல்லாம் அந்த அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு. எந்த ஆட்சியில? நானும் நேரம் பார்த்துக்கிட்டே. எந்த ஆட்சியில சார்? எந்த ஆட்சியில? ஏடிஎம்கே ஆட்சியில. ஏடிஎம்கே ஆட்சியில. ஓகே. அம்மா ஆட்சியில? இவர் மினிஸ்டர், இது மினிஸ்டர் இருக்கும்போது. அம்மா ஆட்சியில சார் அம்மா 2016 வரைக்கும் இருந்தாங்க சார். அப்போ வரைக்கும் தானே சார் அவர் அமைச்சரா இருந்தாரு? சார் வந்துட்டா இவரு. சார் நான் இல்லைன்னு சொல்லல சார், நான் மறுக்கவே இல்லையே உங்கள்கிட்ட. நான் அம்மா ஆட்சியில தானே இவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாங்க. நீங்க பூத கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியாத. நான் சொல்றது வேற சின்ன ஊழல். அது ஊழலுடைய மொத்த மொத்த டர்ன் ஓவரே சில கோடி தான் வரும். ஆகவே இந்த டாஸ்மாக் அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஊழல் தான், தப்பு தான். அதனால அம்மா ஆட்சியில் நடந்தது நீங்க சொன்னா ஊன்னு சொல்லு. ஏன்னா அம்மாவை ஏமாத்திட்டு அம்மாவுக்கு தெரியாம நடந்த ஊழல் அது. அதை நான் வச்சிருக்கேன், ரெக்கார்டோட கையில் எடுக்கிறேன். இப்போ டெல்லிக்கு முதலமைச்சர் போனதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சாகணும், வேற வழி கிடையாது. நீங்க போன முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரா வந்துட்டு இறங்கி இந்த பழனிசாமி மாதிரி திட்டமா 3 காரை மாத்தி, நான் வந்தது வேற விஷயமா வந்தேன், நிதி ஆயோக் மீட்டிங் வரல நானு அப்படின்னு ரகசியமா போய் எல்லாரும் பயந்துட்டு போய் சரண்டர் ஆகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்துருந்தா நீங்க சொன்னது கரெக்ட். இல்ல நான் பிரதம மந்திரி அர்ஜென்டா பார்த்தாகணுங்க, நான் வந்திருக்கேன், பணம்லாம் வாங்கணும் அப்படின்னு போய் அவரை பார்த்திருந்தா கூட நீங்க சொல்றதுல ஒரு நியாயமா இருக்கும்னு சொல்லலாம். இல்லையே சார். நேரா போய் சார் எதிர்கட்சி தலைக்கு சார் ஒண்ணு தலையை இப்படி ஆட்டுங்க இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க சார். தலையை ஒண்ணு இப்படி ஆட்டுங்க இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க சார். எல்லா பக்கமும் ஆட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? யாருக்கு ரொம்ப நேரம் குழப்பத்தில் இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்கன்னா, நான் வந்து டிஎம்கே சப்போர்ட்டரா அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. நான் நியாயத்தை பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி, பழனிசாமி கேட்டது, டெல்லிக்கு போனது தன்னை காப்பாத்திக்கிறது தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த நாட்டின் முதலமைச்சர் போயிருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்ல கலந்துகிட்டாரு. இப்ப ஏன் போறாருன்னு முதல்ல கலந்துக்கலாம், தப்பு தான், ரைட்டு. நான் ஒன்னும் டிலே பண்ணலையாத. ஆனா இப்ப கலந்துக்கிறதுல என்ன தப்பு? என் பணத்தை கொடுன்னு போய் கேட்கறதுல என்ன தப்பு? இதே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளைக்கு மீட் பண்ணி தமிழ்நாடு பைனான்ஸ் மினிஸ்டரோட பணத்தை கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக இதுல போய் ஒளிகிறீங்கன்னு பார்த்தா, தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். தி பழனிசாமி ஹவ் நோ ரைட்ஸ் டு கமெண்ட் அகைன்ஸ்ட். கேஸ் நடந்திருக்கு, ஸ்டே கொடுத்திருக்காங்க, வெக்கேஷனுக்கு பின்னாடி வருது. இவர் சொல்லி சொல்லுங்க சார். முதல்ல பார்த்தல இந்த யோகிதிய சிபிஐல என்ன நடந்ததுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. சிபிஐ போட்டு பெண்டை கழட்டிட்டாங்க கோர்ட்ல. அது ஸ்டே கொடுத்து உட்காந்துருக்கு. இவர் போய் விஷயம் தெரியாம இவர் டெல்லிக்கு போன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் டெல்லி போய் பயந்து போயிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து நிக்கிறாரு சார். அந்த முதலமைச்சராவது இந்த திராவிட இயக்கங்கள்னு ஒரு பேரை சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு ஆபத்தா நிக்கிறாருல, அது ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். பெருமையா இருக்கு எனக்கு. அது அங்கேயே போய் சரண்டர் ஆகல. இல்ல அவர் சரண்டர் ஆனா நம்மளும் எதிர்ப்போம். ஜெயலலிதாவையும் கேள்வி கேளுங்க, நானும் எதிர்க்கிறேன். வாட் இஸ் த ராங்? நான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கே உங்களை விட்டுருச்சு அப்படின்னு சொன்னேன். ஏடிஎம்கே ஏன் உங்களை விட்டுருச்சுன்றதுக்கு இப்பதான் ரீசன் தெரியுது. இல்ல அதிமுகல இருந்து ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் மேல வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணி புகழேந்தி பேசுறாரு. அப்புறம் எப்படி ஏடிஎம்கே உங்களை வச்சுக்கும்? ஏடிஎம்கே உங்களை விட தான் செய்யும். நீங்களும் பெரிய யோகி இந்தியா இந்த குற்றச்சாட்டும் தங்கமணியும் பழனிசாமியும் செய்யாத மாதிரியும், அது இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்ச மாதிரியும் டாஸ்மாக்ல பேசுறது ஆமான்னு சொல்லிட்டு போனானே, என்ன நியாயம்? திமுகவுக்கு சார், நான் திமுக என்ன, நான் கட்சி விட்டு அவங்க எடுத்த காரணம் அன்னைக்கு பாமகவை பத்தி பேசுறேன்னு தப்பா பாமக வந்து டயர் நிக்கீங்க அது இது
ஃபினான்ஸை பத்தி இவனுக்கு என்ன தெரியும், இவெல்லாம் ஒரு முதலமைச்சரா வந்துட்டான், ஓபிஎஸ்லாம் ஒரு தலைவரான்னு கேட்டதுக்கு பதில் சொன்னதுக்காக நீக்கப்பட்டவன். 15 சீட் தான் வந்திருக்கும். நாங்க இல்லைன்னா வெறும் 15 சீட்டோட போயிருக்கோம். அன்புமணி ராமதாஸ், இதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசினாரு. அதை சொல்லி தானே என்ன எடுத்தாங்க, சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது சார், அதை பத்திலாம் நான் கவலைப்படுற ஆளே கிடையாதுங்க. எங்க டிஎம்கேக்கு போகணும்னா போறேன் நேரா, என்ன இருக்கு ஜெயலலினி, நான் இப்படியே இருந்துட்டேன் ஜெயலலினி, எந்த பதவி இல்லை, யார்கிட்டையும் சம்பாதிக்கல, யாரையும் ஏமாத்தல, அம்மா அப்படியே வளர்த்தாங்க, அப்படியே இருந்தோம். ஒன்னும் நீங்க அதிமுக சரித்திரத்திலிருந்து எடுக்க முடியாதுல்ல. புகழேந்தி 11 வருஷம் அம்மா கேஸு கூடாண்டார், பல கட்டங்கள்ல இந்த கட்சிக்காக சிறைக்கு சென்றிருக்கார். 3வது பிணை கொடுத்தாரு. இதெல்லாம் எடுத்துட முடியாது. என்னோட 3 பேர் சேர்ந்து எல்லாம் கொடுத்தாங்க. அதை நீக்க முடியாது. அது ஒண்ணு போதும் எனக்கு, சரித்திரத்தில் இடம்பெறுமே, அதை மாற்ற முடியாது. பாருங்க அம்மா பாருங்க. ஆகவே அது இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவா பேசுறதால்தான் இவங்க எடுத்தாங்கன்னா, நான் போய் ஸ்டாலின் கார்ல, உதயநிதி ஸ்டாலின் கார்ல போய் ஏற போல சார். எடப்பாடி பழனிசாமி தான் ஏற போனாரு. டெத்து செல்வம் அண்ணா இறந்துட்டாங்க, முரசொலி செல்வம். அன்னைக்கு போனேன் நான், அன்னைக்கு பார்த்து அந்த டெத்துக்காக போனேன். அவர் இங்கே பெங்களூருக்கு போது பழகி இருக்காரு. ஆகவே வேற என்னங்க இருக்கு, அவங்களுக்கும் நமக்கும் ஒண்ணுமே கிடையாதுங்க. அம்மா வழி தான் சார் என்னுடைய வழி, அதுல மாற்றமே இருக்காது சார், கவலைப்படாதீங்க. அதனால நீங்க கேக்குறீங்களே, எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது. செந்தில் பாலாஜியினுடைய ஊழலை எப்ப வெளியிட போறீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வெளியிட்டலாம் ஒரு நாளைக்கு. ஏதோ நல்ல நாள் பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டு பாத்துட்டு இருக்கேன். அது நியாயமா பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சிக்கு போகணும் ஜெயலலினி. இந்த டிவிஎஸ்சி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. பாருங்களேன், ஆட்சிக்கு வந்த பின்னாடி எத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் இருந்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எங்கேயாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? உடனேயும் கருத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. எப்படியாவது இதுல மாட்ட பாக்குறீங்க நீங்களும் என்ன, ஆனா முடியல, கஷ்டமா தான் இருக்குல்ல. கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நன்றி. ஐபிசி தமிழுக்கு இனிய வணக்கங்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.